அன்பு தானே எல்லாம் சேதனைகளுக்கு வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சநத பாபா அவருடைய ஜீவ சமாதியில் தாங்க இருக்கும். 1770களில் இங்கே ஏற்பட்ட இந்த வடவாரில் ஏற்பட்ட வெள்ளத்தில் இந்த ஊர் மக்களுக்கு பெருவிதமாக அவர் உதவியதாகவும், அதாவது வெள்ளம் வராமல் தடுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அவர் இங்கேருந்து தவம் செஞ்சதாகவும், அதற்கப்புறம் அந்த தவம் செஞ்சது தெரிஞ்சு நம்ம தஞ்சாவூர் ஆண்ட அந்த மன்னர் பார்த்திங்கன்னா அப்போ இருந்த மன்னர் இவருக்கு இங்கே ஜீவ சமாதிக்கான அந்த ஒரு கோவிலையே நிறுவியிருக்காரு அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? அங்கே தான் வந்திருக்கிறோம். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர்லேருந்து வந்தீங்கன்னா பழைய திருவையார் ரோட்டில் பார்த்திங்கன்னா இருக்கும். ராஜாவுக்கு சுடுகாடுக்கும் மிக அருகிலே பார்த்திங்கன்னா இந்த ஜீவ சமாதியானது இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஆற்றக்கரை ஓரத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த ஜீவ சமாதியை அமைச்சிருக்கிறாங்க. ஜீவ சமாதி எல்லா இடத்துலையும் இல்லாத மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சுரங்கம் போன்ற அமைப்பில் பார்த்திங்கன்னா அங்கே அவர் உயிரோட ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காருங்க. அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க. அமர்சிங் ராஜா காலத்தில் இருந்திருக்காங்க. இவங்க தங்கியிருக்காங்க. இங்கே சாதாரணமாக சிம்பிளாக யார்ட்டையும் பேசாமல் இருக்காங்க. முதல்ல அப்படியே இருந்து அவங்க கூட ஒருத்தர் சித்தர் ஒருத்தர் இருந்திருக்காங்க. பின்னாடி அவங்க அடக்காயிருக்காங்க. இதுக்கு பின்னாடி அவங்க ரொம்ப வருஷமாக இருந்து இவங்க உயிரோடு அடக்காயிருக்காங்க. உயிரோட பஞ்சநாத சுவாமி சித்தர் அது அவங்க தான் என் படத்தை பார்த்து உயிரோடையே உட்காந்துருக்காங்க. கீழே அண்டர் கிரவுண்ட் இருக்கியா, கீழே இது அவங்களுக்கு வச்சுருக்காங்க. இது சிவனுக்கு கீழே நேராக இருக்கியா, பழனியில் அப்படி போகசில் இருக்கும் அதே மாதிரி கேட்குறியா. மேலே சிவன் கீழே சமாதி. ஆமாயா, அங்கே முருகன் இங்கே சிவன். அதான் என் ரெண்டுக்கும் வித்தியாசம். ஆனால் ஒரே சித்தர் தான். சரி மகான். இங்கே உள்ள எல்லா கோயில்கள்லையும் உள்ள மாதிரி தூண்கள் கருங்கல்லாலையும் மேல்புறம் எல்லாமே பார்த்திங்கன்னா கருங்கல்லாலையும் இருக்குது. கோவில் உள்ள மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தெரியும். இரண்டு புறமும் பார்த்திங்கன்னா பிள்ளையார் முருகர் வச்சு உள்ளேயும் பிள்ளையாருக்கு முருகருக்கு தனி மேடை அமைச்சு மேலே பார்த்திங்கன்னா அழகான சிவலிங்கத்தோடு கொண்ட நந்தி அவருடையோட ஒரு கோவில் போன்ற அமைப்பில் இங்கே பார்த்தீங்கன்னாவே இங்கே என்ன ஒரு அதிசயம் அப்படின்னா நேராக கோயிலுக்குள்ளே வந்தீங்கன்னா இது சிவன் கோயில் மாதிரி தெரியுங்க. ஆனால் அப்படி போகாமல் இங்கே இதுக்குள்ளே இறங்குனீங்கன்னா தான் இங்கே தான் இதுக்கு தான் சமாதி இருக்காங்க. போலாமா? போலாங்களா? அண்டர் கிரவுண்ட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு அண்டர் கிரவுண்ட் அமைப்பில் இருக்குது. இதுக்குள்ளே தான் ஒரு உயிரோடு பார்த்திங்கன்னா ஜீவசமாதி அப்படின்றதான் சொல்கிறாங்க. வடநாட்டிலேருந்து இங்கே எந்த நிலையில் இருந்தாருன்னு தெரியல. அவருக்கு இங்கே மன்னர்களால் அமைக்கப்பட்டு இன்றைக்கி இந்த ஏரியா மக்களால் பெருமிதமாக பார்த்திங்கன்னா வணங்கப்படுது. இந்த படத்தில் இருக்கிறவர் தான் அந்த பஞ்சநத சுவாமி. அப்படி அவர் தான் கீழே உயிரோட அடக்கமாக இருக்கிறாரு. அவருக்கு தான் அண்டர் கிரவுண்டில் கீழே கோயில் கட்டி கீழே சமாதி, மேலே பார்த்திங்கன்னா சிவனாலயம் எழுதியாங்க. ரொம்ப இதுக்குள்ளே போய் பூஜை பண்ணுறாங்க. அப்போ உட்காந்துக்கிட்டோ படுத்துக்கிட்டு தான் போகணும். உள்ளே போனதான் எனக்கு சின்னதாக இருக்குல்ல. இங்கே கூட இதில் தான் நீ நேற்றுக்கு கேட்டப்ப என்ன சொன்னேன், இந்த கோயில் கூட்டம் வந்துருக்கேன் நான் கேட்டேன். உள்ளே நீங்கள் அமைச்சது எவ்வளோ தெரியுது. உள்ளே வைக்க ஒரு சொரங்க இருக்கு. இது உள்ள இப்படி ஒரு அமைப்பில் இந்த ஊரில் இந்த ஒரு கோவில் தான் இருக்குது. மேலே கருங்கல் பற்றியா அந்த பேஸ்மெண்ட்டுக்காக ஃபுல்லாகவே. ஆமாம், சிவலிங்க அமைப்பில் சிவலிங்கம் மேலே வச்சுருக்குறாங்க சமாதிக்கு மேலே. யாரோ உள்ளே வந்தாங்க அப்படின்னா ஒரு சிவனாலயம் மாதிரியே இருக்கும். மேலே சிவனாலயமே தான். அங்கே பாருங்கள், எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா பிள்ளையாரும் முருகரும் பார்த்திங்கன்னா விளையாட்டு முருகன் நடராஜர் அம்மனோட பார்த்திங்கன்னா ஓவியம் வரைஞ்சிருக்காங்க. அதற்கு எதிர்ப்புறம் பார்த்திங்கன்னா மிகவும் பழங்கால ஒரு ஓவியம் மாணிக்கவாசகர்கிட்ட அருள் பெறுற மாதிரியெல்லாம் ஒரு ஓவியங்கள். இதெல்லாம் சுமாராக ரொம்ப பழமையான ஓவியங்கள். ஒரு 300 ஆண்டு 250 ஆண்டு பழமையான ஒரு ஓவியங்கள். இது எல்லாமே
ராஜா காலத்து ஓவியத்தோட வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சிருக்காங்க. இதுதான் அவருடைய புகைப்படங்களா? இதுதான். ஆமாம். தஞ்சாவூரில் இப்படி ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு இப்போ தான் தெரியும். நிறைய முறை கடந்து போயிருக்கேன். ஆனால் இப்படி ஒரு ஜீவ சமாதி சிவனுக்கு அடியில் இப்படி ஒரு அமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப ஆச்சரியமாக இருக்குது. பஞ்சாயத்து பாபா வந்து வடநாட்டிலேருந்து வந்து இது வந்து கீழே வந்து ஆற்று படித்தரை. இந்த இப்போ கீழே ஒரு சமாதி இருந்த இடம் ஆற்று படித்தரை. அங்கே வந்து தியானம் பண்ண ஆரம்பித்து கொஞ்ச நாள்லயே மழை வெள்ளம் வந்து வெள்ளத்துலேயே 3 நாள் உள்ளே இருந்திருக்காரு. வெள்ளம் போயிட்டு இருக்க உள்ளே இருந்திருக்காரு 3 நாள் தியானத்துலேயே இருந்திருக்காரு. அப்புறம் வெள்ளம் உடஞ்ச பிறகு இந்த அமர்சிங் ராஜான்னு அப்போ உள்ள 1770 ஆட்சி பண்ணவர். ஆமாம், அவர் வந்து மந்திரிங்களை விட்டு முன்னாடி காவிரி குடமுருத்தி வெட்டாத்தை பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க. அங்கே போய் பார்த்துட்டு அங்கே எந்த விதமான சேதமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் ராஜாக்கிட்ட சொல்லியிருக்காங்க. ராஜா வந்து இந்த மாதிரி வடவார போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மந்திரிங்க வந்து பார்க்கும்போது ஐயா வந்து சேதம் டைம்லாம் உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி அமர்சிங் ராஜா பார்த்துக்க சொன்னாங்க. இங்கே எந்த சேதமும் இல்லை அப்படின்னு உங்கள் ராஜாக்கிட்ட போய் சொல்லு, உனக்கு மாலை மரியாதை கிடைக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ வந்து 1770 ஓலை சிவட்டி அதில் மந்திரி வந்து ஒரு ஆளுகிட்ட எழுதி அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. உடனே அமர்சிங் ராஜா வந்து அரண்மனையிலேருந்து இது வரைக்கும் வாழை மரம் தோரணம் கட்டி அவருக்கு போய் சொன்னோடனே அவருக்கு மாலை மரியாதை பண்ணி, அதாவது இந்த பஞ்சநாத பாபா சொன்ன மாதிரியே அந்த மந்திரிகளுக்கு வரவேற்போட சேர்ந்து பரிசும் கிடைச்சிருக்கு. ஆமாம். உடனே அவர் மந்திரி சொல்லியிருக்காங்க ராஜாக்கிட்ட, இந்த மாதிரி அவர் சொன்ன மாதிரி எனக்கு கிடச்சிச்சு, ஆனால் ஐயா வந்து பாருங்க அப்படின்னு சொல்லும்போது ஐயா இது ஒரே சேர செய்யமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அமர்சிங் ராஜா வந்து உங்களுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும் என்ன குளிப்பாட்டிட்டு மாசி அமாவாசைக்கு உயிரோட அடக்கம் பண்ணுன்னு சொல்லி மாசி அமாவாசையில் உயிரோட அடக்கம் பண்ண சொல்லி அவரே சொல்லியிருக்காரு. அவரே சொல்லி மாசி அமாவாசைக்கு உயிரோட அடக்கம் பண்ணி அதுக்கப்புறம் தான் மேலே இங்கேயும் ஒரே மாதிரி சிவன் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இங்கே கட்டடம் கட்டினார். அதுலேருந்து ஓடிக்கிட்டு இருக்குது. இவருக்கு சேவை செஞ்சவர் பின்னாடி கந்தசாமின்னு இருக்கார். அவரை பின்னாடி அங்கே ஒரு கோயில் இருக்குது, அதில் வந்து அவர் வந்து 1926 அவரும் உயிரோட அடக்கம் பண்ணார். அதுவும் ஜீவசமாதி, அதுவும் சிவா. ஆனால் சிவன் வந்து பெருசாக இருக்கும். என்ன இது வந்து மேலேயும் கீழே ஒரே மாதிரி இருக்கும். சிவன் வந்து பெருசாக இருக்கும். இவருக்கு மாசி அமாவாசை குரு பூஜா, அவருக்கு ஆடி பூர்வத்துக்கு குரு பூஜா. அடுத்தது இன்னொரு சாமி கண்ணன் சாமின்னு இருக்காரு. இவருக்கு 2 அடியார்கள் இருந்துருக்குறாங்க. 2 அடியார் இல்லை, கண்ணன் சாமிங்க இங்கே மெயின் ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருந்தது. அவங்க வந்து இந்த கிராமத்துலேருந்து வர்றவங்க வந்து காய்கறி மீன் வியாபாரிலாம் கிராமத்தில் தான் இங்கே வந்து அவர் இங்கே கரண்டையில் தான் உட்காந்துருப்பார். அவர்கிட்ட காசை கொடுத்து தொட்டு கும்பிட்டுட்டு போவாங்க. மீன் வியாபாரம் சரி காய்கறி வியாபாரம் சரி. வரும்போது மீன் வியாபாரி மீனை கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவர் வந்து சுட்டும் திம்பார், பச்சையாகவும் திம்பார், பாக்கியாக பையில் போட்டுட்டு போயிடுவார். அப்போ உள்ள சோழனை பை மாதிரி கொஞ்சம் அது இப்படி போகும்போது எல்லாம் மூக்க பிடிச்சிவாங்க. மீன் நாற்று அடிக்கும்ல, இப்போ கீழா சைடு போனால் மீன் நாற்று அடிக்கிறதுல அந்த மாதிரி இப்படி கிராஸ் பண்ணும்போது எல்லாம் மூக்க பிடிச்சிவாங்க. என்னன்னா அவர் மீனை வச்சுட்டு இப்போ அந்த படத்தில் உட்காந்துருக்கும் போதே அங்கே உட்காந்துருப்பாரு. அவர் 3 நாளாக உயிரோட போகிறேன்னு சொல்லி அவங்களுக்கு சேவை செஞ்சவங்க வந்து என்ன வேணும் எதுன்னு என்ன குளிப்பாட்டி துணூர்பட்டையெல்லாம் போட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னோன்னா அதே மாதிரி அவர் உயிர் விட்டோன்னா அடுத்த 1/4 மணி நேரத்துக்கு நீங்கள் கொண்டாந்து கீழே அடக்கம் பண்ணிட்டு அவருக்கு ஃபோட்டோ வச்சார். அவர் வந்து கண்ணன் சாமி. அவருக்கு ஆணை கேட்ட ஊருக்கு இங்கே 3 பேர் இருக்காங்க. 3 பேர் இருக்காங்க. ஆனால் இவர் தான் இங்கே வந்து மெயினாக இருக்குது. ரொம்ப அருமையாக. எப்போ இங்கே சிறப்பான வழிபாடு, என்ன நேரம் திறக்கிற நேரம்? காலம்பரை 7 to 9, சாயங்காலம் 4 to 6, வியாழக்கிழமை 7லேருந்து 10, சாயங்காலம் 4லேருந்து 7. அமாவாசை குரு பூஜைக்கெல்லாம் காலம்பரை 5 மணிக்கெலாம் வருவோம். வந்து எல்லாத்துக்கும் அவசியம் பண்ணி பூஜை பண்ணி இங்கேயே பிரசாதம் ஏதோ ஒரு மிளகு பொங்கலோ சாம்பார் புளி சாதமோ ஏதாவது சாமிக்கு வச்சு நிச்சயம் பண்ணிவிட்டு வர்றவங்களுக்கு இலை போட்டு சாப்பிடுவோம். முன்னாடி அமாவாசைக்கு வடபாசை
ஆறு வந்து ஓடுனது வடக்கு இந்த பக்கம். இவர் சமாஜானம்னா மேற்கு கிழக்கு திருப்பிட்டாங்க ஆற்றை. ஓ, ஆறு போனது இப்படி இப்படி சிஆர்சி வழியாக தான் போயிருக்கு. இப்படி போயிருக்கு. அதாவது படிச்சதில் செட் ஆனோன்னா ஆற்று வந்து நேராக கிழக்கு திருப்பிட்டாங்க. ஓ, வடவார இப்படி நேராக கிழக்க போயிடுச்சு. இப்போ நீங்கள் அந்த பாலம் பார்த்தீங்களா இல்லையா? ஆமாம். பாலம் வழியில் ஆமாம். இப்படி போய் அப்படி போய் அந்த பாலம் இருக்கு பாருங்க. பாலத்தோட ஓ, அப்படியே கட்டாயி போகுங்களா? சிஆர்சி பாலம். அப்போ அங்கே ஒரு சிஆர்சி பாலம் ஒரு ஆறு போகுதுங்களா? அதுங்களாயா? அந்த ஆற்றுக்கு பக்கத்துல இந்த ஆரம் அந்த ஆரம் இங்கேயே போவாங்க இணையும். இந்த இது வந்து ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு பாலத்துக்கு பக்கத்துல. அதுக்கு பக்கத்துல மரக்கடை இருக்குது. அப்படி போன ஆறு தான் சிஆர்சிட்டி போகும். இப்போ எனக்கே ஆச்சரியங்க, இவங்க சொல்லும் போது தான் எனக்கே ஞாபகம் வருது. தஞ்சாவூரில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், இந்த வடவாறு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போயிருக்கு. அதாவது இப்போ வந்து இப்படி போகிற எனக்கு நேராக போகிற ஆறு இப்போ போயிட்டு இருக்கு. ஆனால் ஒரு காலத்தில் இப்படி போயிருக்கு ஆறு. இவர் சமாதியில் இவர் சமாதி கட்ட போகிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போன ஆறை இப்படி திருப்பி விட்டுருக்காங்க. அப்போ இப்பவும் அந்த சின்ன ஆறு வந்து போயிட்டு இருக்கு, சின்னதாக போயிட்டு இருக்கு. இங்க குளம் இருக்குது. இப்ப அங்க குளமா இருந்தது, எல்லாம் தூத்து வீடெல்லாம் கட்டிட்டாங்க. அந்த இடம் மீன் பண்ண வளர்க்குறாங்க. ஆமா, அப்படியே பாலத்தோட போயிட்டு இந்த படவாறு பாலம் இருக்குல்ல, பக்கத்து மாதிரி ஆஞ்சநேயர் கோயில் இருப்பாங்க. ஆஞ்சநேயர் கோயிலுக்கு மரக்கடை இன்னமும் இருக்குது. அந்த பாலம் கட்டுறதுல அப்போ உள்ள பாலம் தான். ஆமா, அந்த சிஆர்சி டிப்பாவளியா சின்னதாக இப்போ ஒன்று போயிட்டு இருக்கு. என்ன அந்த மாதிரி போனது தான். இது உட்காந்து தான் இதை திருப்பூர். இது வந்து மணிமுத்தா நதின்னு பேர். மணிமுத்தா நதி. ஏன்னா இப்போ எவ்வளோ பெரிய வந்து இதுக்கு இருக்க எலும்பு கரைக்கிறாங்க. எந்த விதமான இது இருக்காது. அப்போ வந்து எங்கே ஏதோ வந்து முனிவர் வந்து தவம் இது காட்சியில் கலைக்கிறது இதில் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. வந்து இங்கே தியானம் பண்ணிட்டு காக்கா வந்து ஆற்றுக்குள்ளே விழுந்துச்சு. அதை என்னடா அது ஆற்றுல விழுந்துச்சுன்னு அதை எடுத்து பார்க்குறாரு, மல்லிகைப்பூவாக இருந்துச்சு. என்ன அதை உடனே காசிக்கு எடுத்து போய் கரைக்கும் போது அங்கே வந்து எலும்பா மாறிடுச்சு. என்ன அதனால் அது காசிக்கு வீசம் இது. இந்த ஆறு காசிக்கு சமமான ஒரு ஆறு. ஆமாம், காசிக்கு வீசம்னு இருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ ஆச்சரியமா இருக்கியா, ஒரு ஜீவசமாதிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆறே திருப்பி விட்டுருக்காங்க அந்த காலத்தில். அப்படின்னா அப்போ கண்டிப்பாக ஒரு முக்கியத்தன்மையோட ஒரு முக்கியத்துவத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு உண்மை அறிஞ்சு இங்கே ஒரு ஜீவசமாதியை வந்து அமைச்சிருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. வியாழக்கிழமை வந்தீங்கன்னா இப்போ கூட ஒரு மணி நேரம் உட்காந்துருப்பாங்க. தெரியாது ஒன்று வருவாங்க. வியாழக்கிழமை வந்து இங்கே 2 பேர் இருக்காங்க. கீழே படி இறங்கினோன்னா 2 பேர், அந்தண்ட 2 பேர் உட்காந்துருவாங்க. அவங்க வந்த பிறகு இங்கே உட்காந்துருக்காங்க. வியாழக்கிழமை தான் அதான் சொல்கிறேன், அதிகமாக வருவாங்க. அப்போ இடமே பத்தாது வந்து. அதனால அங்கே வந்து 4 பேர் உட்காந்துருவாங்களா. அவங்க வந்த பிறகு இங்கே உட்காந்துருவாங்க, போயிட்டு வருவாங்க. அதான் சொல்கிறார். வியாழக்கிழமை அவங்களும் சொல்லுவாங்க. அவங்க நிறையா பேர் கீழே போய் வேண்டிட்டு வாங்க, அது நடக்கும். மேலே இப்போ யாராவது வந்து பார்த்தாங்கன்னா மேலே ஒரு சிவன் கோயில் மாதிரியே இருக்குது. கீழே போனால் தான் தெரியும் ஒரு இப்படி ஒரு ஜீவசமாதி இருக்குது அப்படின்ட்டு. அதான் அந்த ஆறு வந்து இயற்கையாகவே இருந்திருக்காரு. அந்த ஆற்றுல அப்படியே படித்துறையில் அவர் உட்காந்து தவம் பண்ணியிருக்காரு. அதே படித்துறையில் அப்படியே ஜீவசமாதி வந்து அப்போ ஆண்டு அந்த மன்னர் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு தான் தெரியும், ஏன்னா ஆறை திருப்பி விட முடியாது இல்லையா. ஆனால் இதோட கிளையாறு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கேஎஸ் அந்த டிப்போவுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போகும் அந்த பாலம். அந்த ஆறும் இந்த ஆறும் அங்கே போய் இணையும், கொஞ்சம் ஊரை தள்ளி வயலில் போய் இணையும். அந்த மாதிரி போனது தான் இவருக்காண்டி தான். இவருக்காண்டி ஆற்றியே திருப்பி இருக்காங்க. ஆற்றியே திருப்பி விட்டுருக்காரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி கட்டடம் தான் பின்னாடி இருந்துச்சு. அது வந்து எனக்கு தெரிஞ்சு அப்போ வந்து 63, 64 வந்து குளிக்க ஒரு ஆற்றுல தள்ளினா இங்கே மெயின் பைப்பு இருந்துச்சு. அப்போ வாழை மரம், பூச்செடி, தென்னை மரம், சந்தன மரம், பூந்தோட்டமாக இருந்துச்சு. நான் அங்கே வந்து குளிச்சுட்டு இங்கே சாமி கும்பிட்டு இங்கே ஒரு இப்போ எனக்கு தெரிஞ்சு ஐயர் ஒருத்தர் ஹோட்டல் வச்சுருந்தேன். காற்று குடிச்சுட்டு அங்கே போவோம். அந்த மாதிரி இருந்தது தான். இப்போ எல்லா நாடுகளில் எல்லாம் இதானோன்னு இப்போ அது இடிஞ்சு போச்சு. வேறு ஓடி இந்த மாதிரி கருங்கல்லாம் தான் இருந்தது. அந்த சாமிங்க நாடக இதானோன்னா அது அப்படியே இதாகிடுச்சு. இப்போ இது வர்றவங்க நான் சொல்கிறதுனா கீழே போய் வேண்டிட்டு வாங்க, நல்லது நடக்கும் அப்படின்னு நான் 4 வருஷமாக இருக்கேன். ஏதோ வர்றவங்க எந்த மாதிரி போயிட்டு வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க.
அதனால் அது ஒரு சந்தோஷம் எனக்கு. கண்டிப்பாக. ஏன்னா நம்ம காசு வந்து ஆசைப்படுறது வர்றவங்க திருப்தியாக சாமி கும்பிட்டு போயிட்டு வரணும் அப்படின்ட்டு நான் அதான் குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வந்து இப்போ அவங்க கூட கீழே போய் தியானம் பண்ணாங்க, உட்காந்து ஒரு நிமிஷம் தியானம் தான் பண்ணாங்க. சொல்கிறேன். வர்றவங்க இப்போ நீங்களே ஒரு நிமிஷம் உட்காருங்கய்யா. அப்ப உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன். இல்லை இல்லை அவங்க நம்ம சொல்லக்கூடாது. அவங்க சொல்லணும். இந்த மாதிரி கீழே போயிட்டு வந்தால் ஒரு இது இருக்குது அப்படிங்க, அது நம்ம அவங்களா சொல்லணும் அப்படின்னு நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். கீழே போயிட்டு வந்தால் எப்படி இருக்குன்னு கேட்போம். ஒரு இது இருக்குது அப்படின்னு. அதுதான் மெயின். ஏன்னா 1870 தான் வருது. இன்னமும் அந்த இது இருக்குன்னா அதுதான் இதாக இருக்குது அப்படின்ட்டு நான் வேண்டிக்க சொல்லணும். என்ன வேணுமோ ஐயாக்கிட்ட போய் வேண்டிக்கிட்டு வாங்க, நல்ல நடக்கும். நான் 4 வருஷமே இதை வந்தவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்க. இங்கே வந்து ரொம்ப நாளாக அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி முக்கியமான நாள்லலாம் பூஜை பண்ணுறது நான் தான் நீங்கள் தான் பூஜை பண்ணுறீங்க. நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் வர்றாங்க. ஐயாவுடைய இது அவங்களுக்கு வேண்டுதல் நடக்குது, வர வர பெருகுறாங்க. பெருகிறாங்க. நல்லது நடக்குதுங்கிறதுனால ரெகுலராக வர்றாங்க, அவங்களால முடிஞ்சதை செய்கிறாங்க. இவர் வந்து அஷ்டமா சித்தி பெற்றவர். வடநாட்டிலேருந்து வந்து ஒவ்வொரு ஊராக தங்கி இருந்து சிவனை தரிசனம் பண்ணிக்கிட்டு வரும்போது அங்கே பிறந்து இங்கே வந்து ஜீவசமாதி அவங்க இங்கே பிரிடி கோயிலெல்லாம் இருந்து தங்கி அவர் சிவனை வழிபடுறதுக்காக தான் இங்கே தங்கினது. அப்போ இதெல்லாம் வனாந்திரமான ஒரு காடாக இருந்த காலத்தில் இதெல்லாம் வந்து ஐயா தங்கியிருந்த இடம் இது ஒரு படித்துறை. தண்ணி வெள்ளம் வந்து போகும்போது தான் திரும்பி போகணும் ஐயா சொன்னதுனால தான் இந்த ஆறே அந்த பக்கம் போனது. அவருக்கு இடைஞ்சலாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் தான் திரும்பி போக சொல்லி அது திரும்பி அவருடைய அந்த அட்டமா சித்தியில் வந்து அந்த அளவுக்கு அவருக்கு அவர் இருந்திருக்கு. ஓகே. ஒரு முனிவரோ சித்தரோ வந்து பார்த்திங்கன்னா தவம் பண்ணும்போது எது குறுக்க வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு கண்டிப்பாக உடனே வந்து பார்த்திங்கன்னா தீர்வு கிடைக்கும். அதை வந்து இங்கே வந்து உணர வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். அவர் ஒரு ஆற்று படித்துறையில் உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அப்போ வந்த வெள்ளம், வடவாற்றில் வந்த வெள்ளம், அவர் என்ன பண்ணியிருக்காரு, தன் கையால் ஆற்றை வந்து திருப்பி விட்டுருக்காரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் படித்துறையில் உட்காந்த அந்த ஆறு, இப்படி போன ஆறு வந்து பார்த்திங்கன்னா நேராக போயிருக்கு. சரிங்களா? அப்படி போன வழி தான் இப்போ உள்ளது. இதற்கு முன்னாடி அவங்க சொல்கிற வழி வந்து நீங்கள் தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா தெரியும், சிஆர்சி டிப்போ, கறந்த சிஆர்சி டிப்போவை ஒட்டி ஒரு சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது மாதிரி போகும். அதுதான் பழைய ஆற்றோடைய வழிங்க. அதையே நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் உணர்ந்தேன். அது ஏன்னா அவங்க சொல்லும் போது எனக்கு புரியலை. அதற்கப்புறம் கொஞ்சம் நேராக சொல்லும் போது பார்த்திங்கன்னா நமக்கு புரிஞ்சுது. அந்த பழைய தடத்தோட சில வடிவங்கள் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஊரில் அங்கங்கே வந்து பார்க்கலாம். அப்படி போகிற அந்த தடயமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆற்றோட ஒரு 3 கிலோமீட்டர் கழித்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சேரும். அது ஒரு சில பேருக்கு மட்டுமே தெரியும். நான் வந்ததில் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.